Hi friends, welcome to Sakthiskitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி நாட்டுக்கோழி குழம்பு. இந்த குழம்பு வந்து நீங்கள் ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி வந்து இவ்வளோ சாஃப்டாக வருன்றது வந்து எனக்கு நான் சோழிங்கநல்லூரில் இந்த வாடகை வீட்டில் இருந்தேன். அப்போ தேவேஷ் வந்து குழந்தையா இருந்தான். எப்பயுமே குழந்தைங்க வீட்டுக்கு போனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வாய் கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்போ தேவேஷ் போனப்போ ஒரு சப்பாத்தி கொடுத்து அனுப்பிச்சாங்க, ஷர்மிலான்ற ஒரு அம்மா. அப்போ இவன் சாப்பிட்டு மீதி ஒரு 2-3 வாய் அளவுக்கு வச்சிட்டான் குழந்த. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, சிம்பிளான ஒரு விஷயந்தான், ஆனால் அது எவ்வளோ ஒரு ஹைலைட்டாக நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி இவ்வளோ ஈஸியாக ஆக்கியிருக்கு பாருங்கள். நமக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக இதோட ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி வந்து யார் செஞ்சாலும், பிகினர் செஞ்சாலும் டேஸ்ட்டாகவே வரும், சூப்பராகவே வரும். இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எத்தனை பேரோ அத்தனை பேர் எடுத்துங்க. நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நான் 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்களும் சர்க்கரை வேணாலும் போட்டுங்க, நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய். இதை ஃபுல்லாக கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். சுடுதண்ணியை ஊற்றிட்டு உடனே கை வைக்காதீங்க, கை அப்படியே சுடும். ஓரத்துலேருந்து அப்படியே கிளறிட்டு வாங்க, நல்லா பிசைய வரும். கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் செய்யுங்க. பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்ருவாங்கப்பா. நீங்கள் வந்து இனிமேல் வாரத்தில் 3 முறை செஞ்சு சாப்பிட்லான்னு ஆசை வந்துடும். இப்போது தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக தேவையில்லை, இப்படி தொட்டால் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம மாவு காயாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவரோ இல்லை ஒரு 10 நிமிஷமோ அதுக்கப்புறம் பொறுத்து நம்ம திறந்து பார்த்தா ரொம்ப சாஃப்டாகிடும். ஏன்னா உள்ளே இருக்க சக்கரெல்லாம் அது உள்ளே மெல்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு பிசையணுங்க. ஒரு 5-6 நிமிஷம் போட்டு நல்லா பிசையணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பிசைய தேவையில்லை, ஊறினதுக்கப்புறம் பிசைஞ்சிங்கன்னா நல்லா மாலிஷ் ஆன மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உருண்டை போட்டேன், அது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது மட்டும் பாருங்கள். இப்போ நல்ல உருண்டையை வந்து உள்ளங்கையில் அழுத்தி வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த வந்து நம்ம சுடுதண்ணியில் பிசைறதால அதிகமாக மாவு கூட தேவைப்படாது. நம்ம சும்மா அந்த பரப்பி விட்டுறதுக்கு தான் லைட்டாக மாவு தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு தேய்ச்சிக்குங்க. அழுத்தியும் தேய்க்காதீங்க, ஓரளவுக்கு நார்மலாக அப்படியே பரப்பி விட்டுற மாதிரி தேய்ங்க. எவ்வளோ தின்னாக நான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். திக்காகவே போடல, தின்னாக தான் தேய்ச்சிருக்கேன், ஆனாலும் சாஃப்டாக வருங்க. இப்போது நான் எல்லாத்தையும் ஒன்று மேலே அடுக்கியிருக்கேங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒன்று ஒன்றா தேய்ச்சி போடுறதுக்கு. இப்போ அடுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்படியே தட்டில் இருக்கிறத திருப்பி அந்த தட்டில் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேய்ச்ச சப்பாத்தி மேலே வந்துடும், நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று மேலே போட்டிருக்கேன், ஒட்டவே இல்லை பாருங்கள். ஏன்னா சுடுதண்ணியில் போட்டிருக்கோம்ல, ஒரு பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து தவா வச்சிடலாம். நான் தவா வந்து உங்களுக்காக தாங்க வச்சுருக்கேன். நான் அந்த தண்டவாளக்கல்லுன்னு ஒன்று இருக்குது, அதில் வச்சு தான் நான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது உங்களுக்காக தான் நான் செய்கிறேன். சப்பாத்தி 3 முறை தாங்க திருப்பணும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து போட்டிருக்கேன். அனல் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, மிடிலுக்கும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். கை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறதால ஈவனாக வேகும், சீக்கிரமாக தீயாது. இப்போ இந்த மாதிரியே திருப்பிக்கிட்டே இருங்க. எண்ணெய் ஊற்றுற வரைக்கும் நம்ம கை வைக்கலாம், எண்ணெய் ஊற்றிட்ட அப்புறம் சுடும். இப்போ அந்த பக்கமும் அந்த மாதிரி பபுளாக தெரியும் நமக்கு கை தொடும்போதே. அப்புறம் தான் திருப்பணுங்க. ஃபஸ்ட்டு பக்கம் திருப்பிட்டேன், இப்போ 2வது பக்கமும் போட்டு திருப்பிட்டேன், ஈவனாக வந்துருச்சு. 3வது பக்கத்தில் தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட் டைம் திருப்பிட்டேன், செகண்ட் டைம் திருப்பிட்டேன்னா இப்போது எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது நம்ம கை தொடக்கூடாது. இப்போ தோசை கரண்டியை வச்சு நம்ம அப்படியே ஈவனாக அந்த எண்ணெய் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு மட்டும்தான் நான் தேய்க்கிறேன், வேக போகிறதுக்காக தேய்க்கல. ஏன்னா ஒரு பாயில் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் பண்ணிட்டோம், இதுவும் 3 டைம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிட்டோம், போதும். இப்போ செம சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் சப்பாத்தி. நீங்கள் இப்போ ஹாட் பாக்ஸில் போட்டுக்குங்க. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கலாம். நாட்டுக்கோழி நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. இதை வந்து 2 விசில் வச்சுக்கோங்க. சப்போஸ் வேகலைன்னா பார்த்துட்டு நீங்கள் 3 விசில் கூட வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை 3 டைம் வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டேன். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி போதும் அது வேகிறதுக்கு. ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டு 3 விசில் வந்தாலும் நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வேணால் ஒரு விசில் வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 6 லவங்கப்பூ, ஒரு அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் 1,
ஜாதிபத்திரி, பட்டை, மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். நான் அரை முடி தேங்காவை அதிலே பாதி தான் அந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயும் மல்லாட்டை எண்ணெயும் வேர்க்கடலை எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் கசகசாவில் முந்திரியை போட்டு ஊற வச்சுருக்கேன். 3 பழுத்த தக்காளி, 6 மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கறி. நல்ல எண்ணெயும் வேர்க்கடலை எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் கணக்கில் நான் போட்டிருக்கேன். தாராளமாக 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எண்ணெய் ஒரு ஆளுக்கு சேர்த்துக்கலாம். நான் சோம்பு, பட்டை, ஜாதிபத்திரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஜாதிபத்திரி. இந்த பீஸ் போட்டுக்க போகிறேன். அன்னாச்சி பூ, ஏலக்காய் 1, லவங்கம் 6 பீஸ். இப்போ இதை போட்டுட்டு அந்த லவங்கம்லாம் உப்பி வரணும். உப்பி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு போடுங்க. கீராமல் போட்டிங்கன்னா வெடிச்சிடும், உங்கள் மேலெலாம் எண்ணெய் தெறிக்கும். அடுத்தது வந்து நான் வெங்காயம் பல்ஸ் மோடில் வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளியை நல்லா நைஸாக அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி மட்டும்தான் நைஸாக அரைக்கணும். இப்போது இந்த தக்காளி கூடவே நீங்கள் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்கும் தக்காளி கூடவே சேர்த்து போட்டுட்டோன்னா. அந்த தக்காளி வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். அரை முடியில் பாதி தேங்காவை அந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு கசகசாவும் முந்திரியும் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இது வதங்கட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதங்கணும். இப்போ எல்லா பச்சை வாசனையும் ஃபுல்லாக போயிடுச்சு. எந்த அளவுக்கு வதங்கணும்னா இந்த மாதிரி அப்படியே எது எந்த கலர்னே தெரியாமல் ஒரே ஈவனாக வதங்கணும். இப்போ நான் 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஜீரகம் மிளகும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போது நம்ம தனியாத்தூள் சேர்த்துடலாம் 1 ஸ்பூனு. ஏன் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்னா, நான் வந்து முந்திரிலாம் எடுத்திருக்கேன் இல்லையா, அது திக்னஸ் வந்துடும். இப்போது சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீர் தூள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் மிளகு ஜீரகம் சேர்த்து மிளகாத்தூள் அரைக்கலைன்னா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போது அது மசாலா வந்து ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அது நல்லா வதங்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டுங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. எனக்கு இன்னுமே பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வதக்குறேன். இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு நல்லா. எல்லாமே ஒரே ஈவனாக கிரேவி ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தாராளமாக ஒரு ஆளுக்கு 3 ஸ்பூன் வேர்க்கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்ச சிக்கன் இருக்குது, அதுலேயே இருந்த கொழுப்பு தண்ணி தாங்க அது. இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறுங்க. எப்பயுமே சுருள வதக்கினா ரொம்ப டேஸ்ட்டு, யார் செஞ்சாலும் சூப்பராக வருங்க. கைப்பக்குவம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எந்த மெத்தடு மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா போதும், நல்லா வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கிட்டு இப்போது இது நல்லா வேகணும் இல்லையா, திரும்ப கறி வந்து இந்த மசாலாவில் உள்ள ஊறணும். அதனால் நம்ம வந்து அது இதுவாகட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் திரும்ப உப்பு போட்டுக்குங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க அந்த கிரேவியை. இப்போ திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த எண்ணெயும் பிரிஞ்சு அதோடய ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அப்படி நாக்கு ஊறுதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சுற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் கறி வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் தேங்காய் விழுது சேர்த்துக்கணும். வெந்துருச்சு. இப்போது தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே குக்கரில் வேறு வேக வச்சோம்ல, இதில் அந்த மசாலாலாம் இறங்கணும். இன்னும் கொஞ்சம் அது நல்லா வேகணும் பஞ்சு மாதிரி. இப்போது அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் விழுது சேர்த்துட்டோம். திரும்பவும் உப்பு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா தேங்காய் விழுது சேர்த்ததால் திரும்பவும் இதை மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் போடக்கூடாது, ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. இப்போ திறந்து பார்க்கலாம் 5 நிமிஷம் பொறுத்து. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாவ், என்னங்க நமக்கு இதை விட என்னங்க வேணும். ஒன்று செஞ்சாலும் சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்ணுங்க. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி நாக்கு ஊறுதுங்க சாப்பிட்றதுக்கு. ஹோட்டல்லாம் நினைப்போமாங்க நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னா, இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றது.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் போடணும். இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எப்பயுமே லாஸ்ட்டில் சேருங்க. இதோட உயிர் சத்து அப்படியே இருக்கும். நம்ம அந்த கருவேப்பிலை அந்த கொத்தமல்லியோட உயிர் சத்து நமக்கு அப்படியே ராவாக கிடைக்கும். சூடாக இருந்தால் மட்டும் அந்த லாஸ்ட்டில் மட்டும் போட்டுக்கங்க. இப்போது இதை சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாமா? எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. சப்பாத்தி இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டுமா? ஆறிடுச்சு நல்லாவே. நம்ம கிரேவி செய்யறதுக்குள்ளே ஆறிடுச்சு. இப்போ பாருங்களேன், அதோட சாஃப்ட்னஸ் மட்டும் பாருங்களேன். பேப்பர் எடுக்கிற மாதிரி என்ன சாஃப்டாக இருக்கார் பாருங்கள். இப்போ நான் 2 விரல் வச்சு அப்படியே கிழிக்கிறேன். 4 விரலாம் வைக்கல, அப்படியே வருதுப்பாண்ணா. அவ்வளோதான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது தெரியுதா? இப்போ ஃபோல்ட் பண்ணி பார்க்கலாமா? மடித்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குங்க, அருமையாக. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ஹோட்டல்லாம் மறந்துடுவோம். நம்மளே செஞ்சு சாப்பிட்லாமான்னு தோணும்.